அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மஹேந்திராவில் நோவோ 755 சிஆர்டிஏ டிராக்டரு. அந்த டிராக்டரோட க்ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஃபீல்டுன்னு பார்த்தாங்க செவ்வாழைக்காடுங்க. நல்லா வரசருக்கெல்லாம் தீ வச்சு நல்லா பச்சை வாழையாக இருக்குது. அதில் வந்து எப்படி ஓடுது, என்ன கீரில் ஓட்டுறாங்க, என்ன டைமிங் கொடுக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஜிஎஸில் ரைனோசர் சீரிஸ் 3 ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸு க்ரீப்பர் கீர் பாக்ஸோட வருது. இதில் இன்ஜின்னு பார்த்தாங்க மஹேந்திராவோட 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. 3 விதமாக ஹெச்பி வந்து மாற்றிக்கலாம். பவரு, ஈக்கோ, நார்மல்னு சொல்லிட்டு 3 விதமாக கொடுத்துருக்குறாங்க. 5 ஹெச்பி ட்ராப் ஆகும். 65 ஹெச்பி, 70, 75 இந்த வாரம் பார்த்திங்கன்னா 3 விதமாக இந்த டிராக்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஃபீச்சரோட வருது. இன்ஜினில் பார்த்திங்கன்னா இதை பயங்கரமாக ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. பழைய நோவோட இதில் வந்து வைப்ரேஷன் கம்மி, சவுண்டு கம்மி, எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். டர்போ மட்டும் வரும், இன்டர்கூலர் வராதுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டிராக்டருங்க. ஃப்ரண்ட்டில் 12, பின்னாடி 18 சைஸ் டயரோட பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வருது. ஃப்ரண்ட் வெயிட்டெல்லாம் இவங்க எதுவுமே ரிமூவ் பண்ணல. வெயிட்டெல்லாம் போட்டு ஓட்டுங்க. கரெக்டான இம்ப்ளிமெண்ட் சூஸ் பண்ணுங்கள். 450-500 கிலோவில் இருந்தாவே போதும். ரொம்ப ஓவர் வெயிட் இம்ப்ளிமெண்ட்ஸ் எதுவும் போட வேண்டாங்க. போட்டிங்கன்னா டயர் லைஃப் வந்து வராது. அதுக்கு தகுந்த வெயிட் வந்து போடணுங்க. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்பெனி கனாப்பியோட அப்படியே இருக்குது. இந்த டிராக்டர் எடுத்து பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆச்சுங்க. இதில் வந்து இப்போ 230 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மாடல்ஸில் பார்த்திங்கன்னா கியூ லிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கலப்பை மேலே இருக்கும், பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே இறங்கிங்க. எலக்ட்ரானிக் லிஃப்ட்டுங்க, அதை வந்து கொடுத்துக்குறாங்க. குயிக் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொடுத்துக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கீழே அண்டர் கார்டு ஒர்க்கு எல்லாமே போட்டாச்சு. ஃப்ரண்ட்டு பம்பரு அண்டர் கார்டு பாருங்கள், எல்லா ஒர்க்கும் முடிச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ஜிஎஸ் சீரிஸ் 3 டம்மி பெட் எல்லாமே போட்டிருக்கும். வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபீல்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சவுண்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு. நல்லாவே ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 3800 சிசி வருது. 4 சிலிண்டர் வரதுனால பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. வாழை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முட்டி மேலே வைக்கிறீங்க, வாழை மேலே வைக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் மேலே தூக்கி பிடி ஆன் பண்ணி அப்புறம் வச்சு ஓட்டுங்க. இது வந்து ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பட்டம் கட்டாத ஃபீல்டுங்க, மண்ணு கட்டாத ஃபீல்டு. ஃபீல்டு வந்து அளவான ஈரப்பதத்தில் இருக்குதுங்க. ஃபோர் வீல் டிரைவில் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா ரதமாட்டு இருக்குதுங்க. இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேலான மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற மாடலு நோவாவில் 755 பார்த்தீங்கன்னா கரெக்டான ரோட்டரி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ரொம்ப மீடியமாக முரட்டு வாழைங்கிறதே பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் ஓட்டலாங்க. நோவாவில் பார்த்தீங்கன்னா குண்டால் நேந்திரம் இருக்குது, தேன் வாழை இருக்குது, மொந்த வாழை இருக்குது, செவ்வாழை, எந்த வாழையாக இருந்தாலும் செகண்டில் ஓட்டலாங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல்டு வந்து கரெக்டான ஈரப்பதத்தில் இருக்குது அப்படின்னா 3rd கியர் 4th கியர்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்டலாங்க. வாழை வந்து பச்சையாக இருக்குது அழுகல் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியுங்க. இன்ஜின் பாருங்கள், காரில் இருக்கிற இன்ஜின் மேலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குதுங்க. இன்ஜின் அப்படியே அடங்காமல் ஓடுதுங்க. இன்ஜின் நல்லா டெவலப் பண்ணிக்கிறாங்க மஹேந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்ஜினை பொறுத்த வரைக்கும். தொங்கோட்டா இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. ஜிஎஸில் இந்த ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 3 60 ஹெச்பிக்கு வர்றது 13 இன்ச்சு பிளாஞ்சோட வரும். இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா 940 கிலோங்க. இதே சீரிஸ் 5 அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா 18 சைஸ் டயருக்கு தகுந்த மாதிரி நல்லா ஹைட்டாக வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சீரிஸ் 5ங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா போட்டதுங்க.
மகேந்திரா நோவா லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டர்னிங் ரேடியஸும் சூப்பராக இருக்குதுங்க. டிராக்டரு நல்லா திருப்பறக்கு சின்ன சின்ன ஃபீல்டெல்லாம் திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு டர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. டிராக்டர் வந்து நல்லா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா சொகுசாக இருக்குதுங்க. கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. எந்த இஷ்யூஸும் இல்லை. பிடிஓ ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க மகேந்திராவில். இப்போது 4th கியரில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குதுங்க. மகேந்திராவில் நீங்கள் நோவாவில் 75 HP சிஆர்டி டிராக்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். 65 வச்சுருந்தாலும் 75 வச்சுருந்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சடனாக பிக்கப் ஆகுதுங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப பெரிய முட்டிக்கிட்ட போகிறப்ப ட்ராப் இருக்குது. ஆனால் அப்படியே சடனாக பிக்கப் ஆகி ஓடுது இன்ஜின் பார்த்தீங்கன்னா. பேக்கப் டார்க் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. டிராக்டரில் ஆப்ரேட்டர் ஸ்பேஸு நல்லா இருக்குதுங்க. பார்த்தீங்களா ட்ராப் ஆச்சு, ஆனால் அப்படியே பிக்கப் ஆகிக்குதுங்க இன்ஜின். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பேக்கப் டார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜினில். அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஸ்டேரிங் வீல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. போய் திரும்புறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக கட் ஆகுது. நல்லா இருக்குது. திருப்பி ஓட்டுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்லக்கண்ணு இல்லாத வாழை ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 4th கியரில் ஓட்டுறாங்க. அல்லக்கண்ணு தூரோடு இருக்குது அப்படின்னா 3rd கியரில் ஓட்டுறாங்க. ரொம்ப ஈரமாக இருக்குது, அழுகல் வலையாக இருக்குது அப்படின்னா 2nd கியரில் ஓட்டுறாங்க. இதுதான் நோவாவில் ஓட்டக்கூடிய ப்ரொசீஜருங்க. ரொம்ப ஓட்டவே முடியாத காடு, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா 1st கியரில் ஓட்டுறாங்க. 1st கியரில் ஓட்டினா 6 மணி நேரம் ஓடுதுங்க ஏக்கரு. 2nd கியரில் ஓட்டினா 5 மணி நேரம், 5 to 5.5 மணி நேரம். 3rd கியரில் ஓட்டினா 4.5 மணி நேரம். 4th கியரில் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா 3.5 to 4 மணி நேரத்தில் ஓடுதுங்க ஒரு ஏக்கர். பார்த்தீங்கன்னா மைலேஜ்னு பார்த்தாங்க ஈரமான ஃபீல்டு ஓட்டுனா மட்டும் 10 லிட்டர் போகுதுங்களாமா. நார்மல் ஃபீல்டு ஓட்டுறப்போ 8 லிட்டர் தான் போகுதுங்களாமா. ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 8 லிட்டர் தான் போகுதுங்களாமா. ஸோ நோவா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மைலேஜ் வருது, என்ன டீசல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரசருக்கு தீ வச்சு ஓட்டுற காடு தாங்க கொஞ்சம் சிரமம். அந்த டஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அடைச்சிக்கும். அது ஒன்று தான் சிரமம். ஆப்ரேட்டருக்கு கொஞ்சம் சிரமங்க. கேபின் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இனி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா கேபின் இல்லாமல் டிராக்டர் ஓட்ட முடியாதுங்க. அந்த நிலைமைக்கு ஆயிரும். டஸ்ட் பாருங்க எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு.
எப்போவுமே டிராக்டர் ஓட்டுறப்ப பிடி ஆஃப் பண்ணி தான் ரிவர்ஸ் இருக்கணும். பிடி ஆஃப் பண்ணி தான் ரிவர்ஸ் போட்டு வாழை வந்து ஓட்டணுங்க. அதே மாதிரி வாழை மேலே வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மேலே வச்சு அப்புறம் பிடி ஆன் பண்ணி ஓட்டுங்க. ரொம்ப சடனாக ஆன் பண்ணாதீங்க, மீடியமாக ஆன் பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்ல லைஃப் வந்து கிளச்சு கொடுக்குங்க. ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக பின்னாடி சாய்ச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து ஒரே நேரம் ஓடுறக்காக வச்சுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக 60 ஹெச்பிக்கு போட்ட மாடல், 16 சைஸ் டயருக்காக போட்ட மாடலு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஜாயிண்ட் வந்து ஒரே நேரம் ஓடணும், ஜாயிண்டில் வந்து யோக் உடையக்கூடாது, அந்த மாதிரி அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா கிராஸாக வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டு வந்து நல்லா கரெக்டான பதத்துலேருந்து கரெக்டாக ஓட்டிட்டிங்கன்னா வாழை ஓட்டுறது ரிஸ்க்கே இல்லைங்க. ஈரமான ஃபீல்டில் போய் சிக்கிட்டால் தான் வாழை ஓட்டுறது இருக்கிறதுலே ரிஸ்க்கான வேலைங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா செலவும் அதிகமாக வருது. மஹேந்திரா நோவா லேட்டஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் மஹேந்திராவில் நீங்கள் யாராச்சும் நோவா சீரிஸ் டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.